டாரண்ட் இந்த வார்த்தையை கேட்டதுமே நமக்கு தோன்றதெல்லாம் வந்து இல்லீகல் பைரசி இஷ்யூ வரும் அந்த மாதிரி தான். பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிரில்லியன்டான டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அது என்னன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ பொதுவா வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஸோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண போறோம்னு வைங்களேன், அந்த ஃபைல் வந்து ஒரு சர்வர்ல இருக்கும். கிளைண்ட் வந்து சர்வர்ட்ட பேசி எனக்கு அந்த ஃபைலை கொடுன்னு சொல்லி கேட்கும், டவுன்லோட் பண்ணிடுவோம். இதுல என்ன ப்ராப்ளம்னா, இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து அதே ஃபைல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா அந்த சர்வர் வந்து ஓவர்லோட் ஆயிரும். ஸோ கிராஷ் ஆயிருமா? ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு தான் BitTorrent புரோட்டோகால் சொல்லி ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த புரோட்டோகாலோட பேஸ் என்னன்னா பியர் டு பியர் ஆர்கிடெக்சர். அதாவது நான் ஒரு சர்வரை மட்டும் கான்டாக்ட் பண்ணி டேட்டா எடுக்கிறதுக்கு பதிலா என்னோட டேட்டாவை பிரிச்சு மல்டிபிள் சர்வர்ஸ்ல போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க்ல இருக்கிற மத்த டிவைசஸ் எல்லாம் பியர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம பியர்ஸ்ல வந்து அந்த டேட்டாவை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நான் சிங்கிள் டிபெண்டன்சியா இருக்க தேவையில்ல. ஒரே ஒரு சர்வர்ட்ட போய் கேட்டு எடுக்க தேவையில்ல. நான் என்னோட பியர்ஸ்ட கேட்டு பீசஸ் எல்லாம் எடுத்து கடைசியா ஸ்டிச் பண்ணி என்னோட மொத்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நான் வந்து உபுண்டோட OS ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு BitTorrent கிளைண்ட் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சர்வர்ல இருந்து டாரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி மேக்னெட்டிக் லிங்கை கிளிக் பண்ணுவேன். இந்த டாரண்ட் ஃபைல் என்ன இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு மெட்டாடேட்டா ஃபைல். இதுல நம்ம என்ன ஃபைலை டவுன்லோட் பண்ண போறோமோ அந்த ஃபைல்ல பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபைலை வந்து ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிருக்க மாட்டாங்க, பிரிச்சு பீஸா போட்டிருப்பாங்கன்னு. சோ அந்த ஒரு பீஸ்க்கும் வந்து ஒரு கிரிப்டோகிராபிக் ஆஷ் பண்ணிருப்பாங்க. அந்த ஆஷ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த மெட்டாடேட்டா ஃபைல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மொத்த கண்டென்ட்டையும் ஆஷ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆஷ் வரும், இன்ஃபோ ஆஷ்னு சொல்லுவாங்க. அதுவுமே இந்த ஃபைல்ல இருக்கும். சோ இப்போ என்கிட்ட இந்த இன்ஃபோ ஆஷ் இருக்கு. இதை வச்சு நான் வந்து ட்ராக்கர்னு ஒரு சர்வர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுவேன். அந்த சர்வர் என்ன சொல்லும்னா இந்த இன்ஃபோ ஆஷ் வந்து எந்தெந்த பியர் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் இந்த டேட்டா இருக்குன்றத மட்டும் சொல்லும். அதை பேஸ் பண்ணி என்னோட கிளைண்ட் என்ன பண்ணும்னா அந்த எல்லா பியர்ஸ் கிட்டயும் பேசும். ப்ரோ உங்ககிட்ட இந்த பீஸ் இருக்கா, இந்த ஃபைலோட பீஸ் இருக்கான்னு கேட்கும். அது வந்து அந்த பீஸ் வந்து இது கொடுக்கும். இந்த பியர்ஸ்ல வந்து 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒன்னு வந்து சீடர்ஸ் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து லீச்சர்ஸ் சொல்லுவாங்க. சீடர்ன்றவங்க யாருன்னா நம்ம என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ண போறோமோ அந்த ஃபைலோட ஃபுல் டேட்டா 100% வந்து அவங்க கிட்ட இருக்கும். அவங்க வந்து அவங்களோட பர்பஸ் வந்து வெறும் அப்லோட் பண்றது மட்டும் தான். லீச்சர்ஸோட பர்பஸ் என்னன்னா அவங்களால டவுன்லோடும் பண்ண முடியும், பேரலா வந்து அவங்க கிட்ட என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து அவங்களோட பியருக்கு வந்து அப்லோடும் பண்ணுவாங்க. நான் வந்து என் பியர்ட்ட கேட்டு என்னோட ஃபைல் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பியர்ஸ்ட்டையும் கேட்டு எல்லா ஃபைலையும் மிஸ்ஸிங் பீஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி கடைசியா வந்து என்னோட சிஸ்டம்ல ஸ்டிச் பண்ணி மொத்த ஃபைல் எடுப்பேன். இதுல ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்கு. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, torrent.torrent ஃபைல். அதுல வந்து இந்த மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்ராக்கரை கான்டாக்ட் பண்ணேன். இந்த ட்ராக்கர்ன்ற டெக்னாலஜி வந்து டாரண்ட்லயே இருக்கிற பழைய டெக்னாலஜி. சோ அதுக்கப்புறம் அதை எவால்வ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஷ் டேபிள் சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. அதுல என்ன இருக்கும்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபோ ஆஷுக்கு என்னென்ன பியர்ஸ் எல்லாம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனே வந்து ஒரு சர்வர்ல இருக்காது, அதுவுமே பியர்ஸ் கிட்ட இருக்கும். சோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நிறைய சர்வர்ஸ்ல இருக்கனால சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நமக்கு கிடையாது. இன்டர்நெட்ல இருக்கிற டிராபிக்கை குறைக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டடா டேட்டா வச்சு அதுல இருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இந்த பைரசியா லீகலான்ற கான்செப்ட் குள்ள போகும்.